நகைக்கடை அதிபர் கொலை வழக்கில் கல்லூரி மாணவருக்கு தூக்கு தண்டனை விதித்து பூந்தமல்லி குற்றவியல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை நெற்குன்றத்தைச் சேர்ந்தவர் குணாராம். நகைக்கடை அதிபரான இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு பூந்தமல்லி குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர் ராமஜெயம் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதித்து பூந்தமல்லி குற்றவியல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. பணத்திற்காக கொலை செய்த கல்லூரி மாணவருக்கு வழங்கப்பட்டுள்ள இத்தகைய தீர்ப்பை மற்றவர்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என தமது தீர்ப்பில் நீதிபதி மகாலட்சுமி தெரிவித்தார். அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதித்து அதற்கான காரணத்தில் ஒரு ஏரோநாட்டில் படித்த ஒரு மாணவர் முறையாக அவர் பல வழிகளில் இருக்கும்போது அவர் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாமல் தவறான முறையில் மக்களை பயமுறுத்தி கொள்ளையடித்து பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தை மிகவும் கொடூரமான கொலை செய்த காரணத்தினால் அவர் மீது பரிவு ஏற்படவில்லை என்றும், மேலும் இதே போன்ற ஒரு குற்றத்தை பள்ளிக்கரணில் ஈடுபடும் போது அங்கு அவர் பிடிபட்ட காரணத்தினால் இவர் இனிமேல் வாழ்வதற்கு தகுதியில்லை என்ற காரணத்தினால் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுத்து என்று உத்தரவிட்டார்கள்.